ஓம் சாய்ராம். அத்தியாயம் 6. சீரடியில் சாயிபாபாவிடமிருந்து ராமநவமி திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது. சீரடி ஒரு கிராமம். அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது. சீரடியில் 2 கிணறுகள் இருந்தன. உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது. மற்றொன்று உப்பு தண்ணீர். இந்த உப்பு தண்ணீரானது சாயிபாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது. சாயிபாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும். பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர். எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்யா கோதேபாடில் பார்த்து கொண்டார். உள் நிர்வாகம் முழுவதும் சாயிபாபாவின் பக்தையான ராதாகிருஷ்ணமாயிடமே ஒப்புவிக்கப்பட்டது. விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்து இருந்தது. மசூதி முழுவதும் அதன் சுவர், தரை முதலியவைகளை கழுவி சுத்தம் செய்து சாயிபாபாவின் அணையா விளக்கான துணியினால் கரி பிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும். இவ்வேளையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாயிபாபா சாவடிக்கு தூங்க போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள். அணையா நெருப்பு உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்து பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிட வேண்டும். இத்திருவிழாவில் சாயிபாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும். ராதாகிருஷ்ணமாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சிகளில் பெரும் பங்கு வகித்தனர். எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர். மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணமாயியால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார். மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார். கீர்த்தனை துவங்கியது. அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது. குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்திடையே சுற்றிலும் தூவப்பட்டது. எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது. கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது. பாபா கோபோவேசம் அடைந்து பெருங்குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள். பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடிந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என எடுத்துக்கொண்டனர். பாபா ராமர் அவதரித்ததும் ராவணனை அகங்காரம், கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொல்வதற்காக பாபா கடுமையான கோபவேசம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர். மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.